ஹாய் ஆல், வெல்கம் பேக். இன்னைக்கு நம்ம ஒரு சின்ன கேம் விளையாட போகிறோம். இந்த 2 சப்ஜெக்ட்ஸை வச்சு தான் இன்னைக்கு இந்த கேம் நம்ம எடுத்துகிட்டு போகிறோம். சப்ஜெக்ட் ஏ, சப்ஜெக்ட் பி. ஸோ நான் இப்போ சில மூவி கேரக்டர்ஸோட பர்சனாலிட்டி நேம்ஸை இங்கிலீஷில் சொல்ல போகிறேன். நான் என்ன பர்சனாலிட்டி நேம் சொல்ல போகிறேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியாது. ஸோ இவங்க பார்த்த மூவிஸ் வச்சு அது எந்த கேரக்டர் கூட சூட் ஆகும்னு இவங்க கெஸ் பண்ணி சொல்ல போகிறாங்க. ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா? நான் இப்போ பர்சனாலிட்டி நேம்ஸ் எல்லாம் இங்கிலீஷில் சொல்கிறேன். நீங்கள் பார்த்த மூவிஸை வச்சு அது எந்த கேரக்டர் எந்த மூவியில் இருந்ததுன்னு சொல்லணும். உங்களுக்கு டைமர் மேலே ஓடிட்டே இருக்கும். 10 செகண்ட்ஸில் 3 கேரக்டர் நேம் அலாங் வித் த மூவி நீங்கள் சொல்லணும். ஸோ நீங்கள் கரெக்டாக சொல்ல உங்களுக்கு லைஃப் ஏறிட்டே இருக்கும். இதில் லூஸ் பண்ணுறவங்களுக்கு பனிஷ்மெண்ட் இருக்கும். என்ன பனிஷ்மெண்ட்டு நம்ம இந்த வீடியோட லாஸ்ட்டில் பார்க்கலாம். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே ஓகே ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வேர்ட் பார்த்தீங்கன்னா வெஞ்ச்ஃபுல். ரிவெஞ்ச் எடுக்கிற டைப் ஆக்சுவலி. எக்ஸாக்ட்லி. நானில வர அந்த ஈ ஒன்று, அதுக்கப்புறம் அந்த விஐபி படத்துல வர அமுல் பிபி, இன்னொன்னு அந்த சிறுத்தை படத்துல வர வில்லன். விஐபி படத்துல வர அமுல் பேபி வந்து அவ்வளோ ரிவெஞ்ச்ஃபுல்லா கிடையாது. நான் சொல்றேன் நீலாம்பரி, படையப்பால வர நீலாம்பரி, அப்புறம் போக்கிரி படத்துல வர அந்த போலீஸ் கேரக்டர், அதுக்கப்புறம் முடிஞ்சு. ஐயோ எனக்கு மட்டும் 10 செகண்ட் கிடையாதா? ஓ, 2 பேருக்கும் சேர்ந்து 10 செகண்ட்ஸ் தான். ஸோ நெக்ஸ்ட் வேர்ட் அப்சசிவ். ரொம்ப என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. கேன் யூ எக்ஸ்பிளைன் இட்? ஸோ அப்சசிவ் அப்படின்னா ஒருத்தரை பத்தி அதிகமா யோசிக்கிறது. லைக் ஐ எம் வெரி மச் அப்சஸ் ஆன் யூ அப்படின்னு சொல்லுவோம்ல, ப்ரப்போஸ் பண்ணுவாங்க. அடத்தேனட அப்படின்றது பின்ன அது எப்படி ஒப்சசிவ்? அது ஒப்சசிவ்லாம் கிடையாது. ஒருத்தங்களை பத்தி ரொம்ப யோசிக்கிறது, எக்ஸாக்ட்லி அவங்களுக்காகவே இருக்கிறது, அதெல்லாம் தான். இப்போ மறுபடியும் அந்த நீலாம்பரி டைம் ஓடிட்டு இருக்கு. ஓ யூ சாரி, நீலாம்பரி கேரக்டர், அப்புறம் கீதா கேரக்டர் வல்லவன் படத்துல இருந்து, அதுக்கப்புறம் வந்து விடிவி படத்துல சிம்பு கூட சொல்லலாம். ஏன்னா ஜெஸ்ஸி 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 ஜெஸ்ஸின்னு சுத்திட்டே இருப்பாங்க. ஸோ அதனால அது ஒப்சசிவ் சொல்லலாம். ஸோ அடுத்த வேர்டு வந்து ரெசிலியன்ட். அப்படின்னா வந்து ஒரு விஷயத்துக்காக வந்து விடாமுயற்சியா நான் செஞ்சே தீர்வேன் அப்படின்னு சொல்லி போறது. நான் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் சொல்லுங்க. விஐபி என்ஜினியர் ஆகணும்ன்றது. வேற நானும் ரவுடிதால நயன்தாரா வந்து அவளை கொன்னே தீரணும். அதுவும் ஒரு மாதிரி ரெசிலியன்ட்டா தான் சொல்லுங்க. டைம் ஓவர். ஓகே, பட் சொல்லிட்டோம் 3. நெக்ஸ்ட் வேர்ட் வந்து விட்டி. விட்டினா என்ன? விட்டினா கொஞ்சம் ஹியூமரஸாவும் இருப்பாங்க, அதே சமயம் அவங்க ரொம்ப இன்டெலிஜென்ட்டாவும் இருப்பாங்க. கில்லி படத்துல விஜய் வந்து ஒரு மாதிரி விட்டியா இருப்பாரு. அதுக்கப்புறம் மோஸ்டா விஜய் பண்ற எல்லா படமும் அப்படிதான் இருக்கும். போக்கிரியில அப்படிதான் இருப்பாரு. அதுக்கப்புறம் துப்பாக்கியில கூட ஒரு மாதிரி அப்படிதான் இருப்பாரு. கோட்ல கூட ஒரு மாதிரி கிளவரா இருப்பாரு. அந்த ஜீவா கேரக்டர். ஓகே வாங்க. சோ நெக்ஸ்ட் வேர்ட் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் வேர்ட் வந்து கான்ஃப்ளிக்டட். அப்படின்னா ஒரு இல்ல நான் சொல்றேன் என்னன்னா, லைக் ஒரு முடிவெடுக்க முடியாம இதுவான்னு போட்டு குழப்பிட்டே இருக்கிறேன். அந்த மாதிரி ஒரு மாதிரி ஒரு கன்ஃபியூஸான ஒரு கேரக்டர். அவங்க தான் வந்து மோஸ்டா கான்ஃப்ளிக்டட்னு சொல்லுவோம். விடிவில ஜெஸ்ஸி. ஓகே, விடிவில ஜெஸ்ஸி ஒரு மாதிரி கன்ஃப்ளிக்டடாவே இருப்பா, யார் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் சம்பந்தமே எல்லாமே சொல்லிட்டு இருக்கீங்க. லவ் டுடேக்கும் கன்ஃப்ளிக்டடுக்கும் என்ன சம்பந்தம்? ஓகே. சோ அடுத்த வேர்ட் வந்து ரைச்சஸ். கொஞ்சம் கிளியர் மீனிங் கிடைக்குமா? மாரலி ரைட் அப்படின்னு நினைப்பாங்கல்ல, நேர்மையா இருக்கிறது. நான் சொல்றேன் அம்பி. அந்த பேர் என்ன, அன்னியன் படத்துல வர அம்பி, ரைட்டியஸ். அதுக்கப்புறம் வந்து நேர்மையா இருக்கணும். அமரன் பட சிவகார்த்திகேயனும் சொல்லலாம். ஐயோ வேற என்ன ஞாபகம் இருக்கா? சிவகார்த்திகேயன் இந்த போலீஸார். 2 1 காக்கி சட்டை. டைம்ஸ் அப். ஓ அதுவும் நல்லா. டைம் முடிஞ்சு. படம் ரிவ்யூட்ட பேசுறதுனால. சரி அடுத்து மூவி ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கீங்க. யா. அடுத்த வேர்ட் வந்து பொசசிவ். சூர்யா ஜோதிகா அந்த காம்போ ஏதோ ஒரு படம் வரும். அவளை நீ கல்யாணம் முடியும். ஜில்லுன்னு ஒரு காதல். நான் தான் சொன்னேன் ஜில்லுன்னு ஒரு காதல். அதுக்கப்புறம் வந்து சரி, அதுக்கப்புறம் அடுத்த படம் எனக்கு காது கேட்கல. அடுத்த படம் பொசசிவ். இது லவ் டுடேலயும் வரும். அவன் எனக்கு காது கேட்கல. ஓகே. ஸோ இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் யார் வின் பண்ணா யார் லூஸ் பண்ணான்னு சொல்லிட்டு. முன்னாடியே சொன்ன மாதிரி யார் லூஸ் பண்ணாங்களோ அவங்களுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் இருக்குன்னு சொல்லியிருந்தோம்ல. ஸோ அவங்க என்ன பனிஷ்மெண்ட் பண்ணணும்ன்றதை டிசைட் பண்ண போறது நீங்க தான். ஸோ என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கலான்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. எந்த பனிஷ்மெண்ட் அதிகமா வருதோ அதை சூஸ் பண்ணி பனிஷ்மெண்ட் பண்ண வீடியோவையும் நாங்கள் அப்லோட் பண்ணுவோம். அந்த மைக்க கொஞ்சம் போடுங்க. எதுக்கு கைஸ்? கொஞ்சம் கம்மியான நார்மலான பனிஷ்மெண்டா கொடுங்க, கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. Bye. Anglophone. Your phone is your English teacher.